ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டயக்னோஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சில நேரம் கார் ஸ்டார்ட் ஆகும், சில நேரம் கார் ஸ்டார்ட் ஆகாது. இதை தான் இன்றைக்கி நம்ம டயக்னோஸ் பண்ண போகிறோம். முதல்ல காரில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கஸ்டமர்கிட்ட இருந்து கேட்டு முழுமையாக தெரிஞ்சுப்போம். என்ன ப்ராப்ளம் சார் வண்டியில்? கிளச் பிடிச்சி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிளச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எப்போ இருந்து சார் இந்த மாதிரி ஆகுது? இது இருக்குது ஒரு 1 வீக்காக இருக்குது. 1 வீக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்வியூமாக எப்போச்சும் வந்து பார்த்தா ப்ராப்ளம் வந்துருக்கலாம்? அதுவும் போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு 15 டேஸ் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ரன்னிங் இருக்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. இப்போ நாம காரை டயக்னோஸ் பண்ணுவோம், கஸ்டமர் ப்ராப்ளத்துக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. i20 PB 2013 1.2 MP engine. Okay, clear. In meantime, we will check it in the ECM on the manufacturer. In this SORS driver airbag resistance too high. Okay. Immobilize motor, no response. P1690. Okay. Keep it testing. Let us go. Now the car is not starting. At key on condition. வண்டி இப்போ கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலை. அந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெட் மீ செக் ரீட் ஃபால்ட் கோட் 1690 immobilize motor, no response. So this is the error code. So let me do 1 second. என்ன பண்ணுறேன், ஒரு டைம் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். Okay, so I didn't get that immobilizer. Okay, ECM is connected well, no issue. So at this moment the only vehicle will crank but doesn't start. Okay, very clear. நாம இதுவரையில் டயக்னோஸ் பண்ணதிலிருந்து நமக்கு கிடைச்ச அவுட்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் சில நேரம் ஸ்டார்ட் ஆகுது, சில நேரம் ஸ்டார்ட் ஆகாத காரணம் ECM மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த சென்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ECM தான் இதற்கு காரணம். வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்கலுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமாயிருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்-டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். ஃபெயிலியரான ECM கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்து அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணி ECM ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ECM சர்வீஸ் பண்ணி இப்போ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போகிறோம் கஸ்டமரோட.
ஓகே, இதுவரையில் நம்ம ப்ராப்ளம் அனலைசேஷன், ப்ராப்ளம் சால்விங் பார்த்துட்டோம். இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த கஸ்டமர் 2-3 டேஸ் எடுத்துகிட்டு பிறகு ரேட்டிங் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் ரேட்டிங் 5 ஸ்டார். ரியலி தேங்க்ஸ் டு த கஸ்டமர் அண்ட் தேங்க்ஸ் டு த வியூவர்ஸ் ஆல்சோ.